மியூச்சுவல் ஃபண்டில் என்ன ரிஸ்கெல்லாம் இருக்குது, பாதுகாப்பானதா அப்படின்ட்டு நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்குது. அதில் மொதல் விஷயம், மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ரிஸ்க்கை நம்ம எப்படி டைவர்சிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. பல கம்பெனிகளில் நம்மளோட பணம் பிரித்து முதலீடு பண்ணுவாங்க. அது யார் பண்ணுவாங்க? யாருக்கிட்டேயோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து நம்ம பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறது கிடையாது. ஒரு படித்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்ச ஃபண்ட் மேனேஜர்கிட்ட அந்த பணத்தை கொடுப்போம். அந்த ஃபண்ட் மேனேஜர் யாருக்கு கீழே இருப்பாங்க அப்படின்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஃபண்டை மேனேஜ்மெண்ட் பண்ணுற கம்பெனி ஒன்று இருக்கும். அந்த ஃபண்டு மேனேஜ்மெண்ட் கம்பெனி சாதாரண ஆளையை ரெக்ரூட் பண்ணாது. ஒரு நல்ல தெளிவாக படித்த ஐஏஎம்மில் படித்த ஆளுங்களாக தான் இருப்பாங்க. நல்ல குவாலிட்டியான ஆளுங்களை தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லைசன்ஸ் வாங்குறது சும்மா யாருக்கு வேணாலும் அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மியூச்சுவல் ஃபண்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு செபி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு பாரம்பரியம் இருக்கிற ஒரு ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக பண்ணக்கூடியவங்களுக்கு தான் அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லைசன்ஸ் கொடுப்பாங்க செபி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனி தான், சரிங்களா. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் இதை எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுவாங்க. இதில் வேலை செய்கிறவங்க இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுவாங்க. இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. இவங்க சொல்கிறத தான் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், சரிங்களா. ஃபாலோ பண்ணால் தான் அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டை அவங்களால சேல்ஸ் பண்ண முடியும், மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்க முடியும், ஓகேங்களா. கம்பெனி லிஸ்ட் ஆகும். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு கம்பெனி வரணும் அப்படின்னா செபி சொல்கிறத கேட்கணும். அப்போ தான் அவங்க லிஸ்ட் பண்ண முடியும், மக்கள்கிட்டருந்து பணம் வாங்க முடியும். இது யார் வேணாலும் ரூல்ஸு அதாவது செபிக்கிட்ட போய் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. கரெக்டாக மானிட்டர் பண்ணுவாங்க. யார் எப்படி எப்பேற்பட்டவங்க இந்த லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க, இல்லை கம்பெனியில் ஐபிஓ விடுறாங்கன்னா இவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், சரிங்களா. ஓகே, இத்தனை விஷயங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபண்டு எப்பேற்பட்ட ஃபண்டு அப்படிங்கிறது நம்ம அட்வைஸ் வாங்கிக்குவோம். அந்த ஃபண்டில் உங்களுக்கு பணம் ஒரே கம்பெனியில் போய் முதலீடு ஆகாது, பல கம்பெனிகளில் முதலீடாகும். ஒரு 100 கம்பெனி இருக்குன்னா 100 கம்பெனிலையும் பிரித்து சம் பர்சன்டேஜ் வைஸாக முதலீடாகும். ஒரு 1000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 2000 பண்ணுறீங்க, இல்லை 1 லட்சம் பண்ணுறீங்க, 2 லட்சம் பண்ணிங்கனாலும் அந்த ஃபண்ட் மேனேஜர், அந்த ஃபண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அந்த ஃபண்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரூல்ஸ் படி தான் முதலீடு பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்போ விற்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் அவங்க சேல்ஸ் பண்ணிவிட்டு என்ன லாபம் வருதோ அதை பிரித்து நமக்கு கொடுப்பாங்க, எக்ஸ்பென்ஸ் போக, சரிங்களா. நமக்கு ரிட்டனாக நமக்கு காட்டுவாங்க, ஓகேங்களா. இப்போ இத்தனை ரிஸ்க் டைவர்சிஃபை ஆகுது. மார்க்கெட் மேலே கீழே போகும், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் ஜீரோ ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஜீரோ ஆச்சினாலும் நமக்கு ரிஸ்க் டைவர்சிஃபை ஆகுது. இப்போ ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 1000 போய் ஒரு கம்பெனியில் போடுறோம், ஒரு கம்பெனி டிவால் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் இங்கே 100 கம்பெனி 200 250 கம்பெனியில் முதலீடு பண்ணுவாங்க, 250 கம்பெனி திவால் ஆகாது, சரிங்களா. அப்போது உங்களோட பணம் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ரிஸ்க் ரொம்ப 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 கம்மியாயிரும். அப்போது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பானதாக இருக்கும். அதை ரிஸ்க் டைவர்சிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேட்டட் ரிஸ்க் நாம் எடுத்து தான் ஆகணும். ரிஸ்க் அப்படிங்கிறது எந்த ரிஸ்க்குமே எடுக்காதது தான் மிகப்பெரிய ரிஸ்க், சரிங்களா. அதனால் ப்ராப்பராக இந்த மாதிரி புரிதலோட முதலீடு பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் பெனிஃபிட் இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் கொண்டு போய் ஒட்டுக்காக நம்ம பணத்தை கொட்ட போகிறது கிடையாது. மாதம் நாம் ஒரு சின்ன அமௌண்ட் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதாவது அவங்களால முடிஞ்ச ஒரு தொகையை நாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் ஏறி இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுவோம், இறங்கி இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இறங்கி இருக்கும்போது நம்ம வாங்கும்போது அதிகமான யூனிட் நமக்கு கிடைக்கும். அது கிடைச்சிது அப்படின்னா நம்மக்கிட்ட அதிக யூனிட் இருக்கும்போது ஏறும்போது அதிகமான லாபம் கிடைக்கும். அதாவது ருப்பி காஸ்ட் ஆவரேஜ் நமக்கு கிடைக்கும். ஏறி இருக்கும்போது போய் வாங்குகிறோம் அப்படின்னா 10 யூனிட் கிடைக்குது அப்படின்னா இறங்கி இருக்கும்போது வாங்கும்போது
நமக்கு ஒரு 20 யூனிட் கிடைக்கும். அப்போ நமக்கு ஒரே பணத்துக்கு நிறைய யூனிட் கிடைக்கும். அப்போது ஏறும்போது ஓவராலாக லாங் டேர்மில் நமக்கு ருபி காஸ்ட் ஆவரேஜ் கிடைக்குது. லாங் டேர்மில் பார்க்கும்போது இந்தியா மேலே க்ரோத் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஃபண்டும் க்ரோத் ஆகும். அப்போ அந்த க்ரோத் இந்தியாவோட வளர்ச்சியில் நம்ம ஃபண்டும் க்ரோத் ஆகிற மாதிரி க்ரோத் ஆகும். அப்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிட்டர்ன் லாங் டேர்மில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் என்னென்னா ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதுதான் செபியோட ரூல். அதாவது எனக்கு 5% தான் வரும், 10% தான் வரும், இல்லை 12% தான் வரும் அப்படின்ட்டு யாரும் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது மியூச்சுவல் ஃபண்டில். அப்படிங்கிறது செபியோட ரூல். இந்த ரிஸ்கை எல்லாம் மக்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது செபியோட ரூல். இந்த செபி அப்படிங்கிறவங்க எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா முதலீட்டாளர்களை காப்பாற்றுறதுக்காகவும் பாதுகாப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறதுக்காகவும் தான். ஓகேங்களா? இப்போ பேங்க்கில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்பிஐ இல்லை எந்த பேங்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி போடுறீங்க? ஒரு கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை 20 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் மேக்ஸிமம் 5 லட்சம் வரைக்கும் தான் அவங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதாவது திவாலாகுது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுக்கு எந்த பேங்க்காக இருந்தாலும் 5 லட்சம் வரைக்கும் தான் கவர் ஆகும். மற்றபடி எந்த கவரேஜும் இல்லை. அதாவது எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இந்த ரிஸ்கையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். 12% ஆவரேஜ் நமக்கு வந்தாலே லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன். 8 to 10, 12 வரைக்கும் கிடைச்சிதுனாலே நல்ல ரிட்டர்ன் தான். 10 to 12 வரைக்கும் நீங்கள் கிடைச்சிது அப்படின்னா லாங் டேர்மில் நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய கார்பஸ் க்ரியேட் ஆகும். சின்ன அமௌண்ட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதுவே உங்களுக்கு பெரிய கார்பஸ், அதாவது பெரிய தொகையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏர்லி ஏஜில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஏஜ் இல்லை, நான் லம்சம்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுக்கான ஃபண்டெல்லாம் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு லாங் டேர்மில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, ஈக்விட்டி ரிலேட்டடான ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாங் டேர்மில் மிகப்பெரிய ரிட்டர்ன் ஈக்விட்டி ஃபண்டு தான் நல்லா கொடுக்கும். அப்போது நீங்கள் அதில் தொடர்ச்சியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஃபண்டு இருக்குது. இல்லை எனக்கு 10 நாள் தான் நான் ஃபண்டு வச்சுருப்பேன், 1 மாதத்துக்கு தான் ஃபண்டு வச்சுருப்பேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபண்டுகளும் இருக்குது. உங்களுக்கு அதாவது ரொம்ப டவுன் ஆகாது, அதாவது இறங்காது. லிக்விட் ஃபண்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு டவுன்ஃபாலெல்லாம் எதுவும் பெருசாக இருக்காது. அப்போது உங்களுக்கு அதிலெல்லாம் ஓவர் நைட் ஃபண்டெல்லாம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். இதை சொல்கிறதுக்கும் நான் AMFIயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். செபியால் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷன் தான். சரிங்களா? செபிக்கு கீழே தான் இவங்க வருவாங்க. நான் AMFI ரெஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். சரிங்களா? அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அட்வைசர் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது எனக்கு. சரிங்களா? அதனால் நீங்கள் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃபுல் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.